This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேஸ் ஸ்டவ் ரெகுலேட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் ரெகுலேட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுதான் ரெகுலேட்டரோட நாபு. இதை யூஸ் பண்ணி தான் ரெகுலேட்டர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். சிலிண்டர்லேருந்து வர்ற கேஸு ரெகுலேட்டரோட இந்த பார்ட் வழியாக தான் டிஸ்சார்ஜ் ஆகும். இதில் தான் ஓஸ் கனெக்ட் பண்ணி கேஸ் ஸ்டவ் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த பார்ட்டு தான் ரெகுலேட்டரை சிலிண்டரோட கனெக்ட் பண்ணுற லாக்கு. இந்த லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சு தான் இந்த ரெகுலேட்டரை சிலிண்டரோட ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது ரெகுலேட்டரை எப்படி கேஸ் சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறத வீடியோவில் பார்ப்போம். சிலிண்டரில் இந்த வெள்ளை கலர் மூடி இருக்குல்ல, அதில் ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மேல் பக்கமாக இழுத்தா அந்த மூடி ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்ததாக ரெகுலேட்டரோட நாபு வந்துட்டு ஆஃப் பொசிஷனில் இருந்தால் தான் கேஸ் சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெகுலேட்டர் வந்துட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற அந்த வெள்ளை கலர் லாக்கு இருக்குல்ல, அந்த லாக்கை வந்துட்டு நம்ம மேல் பக்கமாக இழுத்து சிலிண்டரோடு வச்சு லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த ரெகுலேட்டர் வந்துட்டு சிலிண்டரில் ஃபிக்ஸ் ஆகும். ரெகுலேட்டர் சிலிண்டரோட கரெக்டாக லாக் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த நாப்பை ஆன் பண்ண முடியும். அப்படி சரியாக லாக் ஆகலைன்னா அதை ஆன் பண்ண முடியாது. ரெகுலேட்டர் சிலிண்டரோட சரியாக லாக் ஆயிடுச்சு. இப்போ அதை மேல் பக்கமாக பிடிச்சி இழுக்கும்போது சிலிண்டர்லேருந்து ரிமூவ் ஆகலை. ரெகுலேட்டரோட நாபை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.